சேகர் பாபு நேத்து பெரிய பிரச்சனை பண்ணியிருக்கிறார் சுசீந்திரம் கோயில்ல. சுசீந்திரம் கோயில் பத்தி தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அது ஒரு சக்தி வாய்ந்த கோயில். மக்கள் வந்து ரொம்ப பக்தியோட போவாங்க அங்க. அதோட ஹிஸ்டரி வந்து அடுத்த வீடியோல பாருங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு அமைச்சர் போய் தவறு பண்ணக்கூடாது. அவருக்கு அங்க வேலையே கிடையாதுங்க. அவர் என்ன இதுல அவர் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்ற கட்சியில இருந்து வந்திருக்கிறார். ஸோ அவருக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் கிடையாது. இன்னொன்னு அவர் அந்த துறையில அமைச்சரா இருக்கிறார். அமைச்சரா இருக்கிறதுனால எப்பப்பெல்லாம் எங்கெங்கெல்லாம் பணம் சுருட்டலாம் அந்த ஏரியாவில் இருக்க கோயில்ல இருந்து அவர் பணம் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கலாம். அவரோட வேலை மேனேஜ்மெண்ட் கணக்கு கரெக்டாக இருக்கா இதுங்களை பார்த்துட்டு வர்றது தான் அவரோட வேலை. அவருக்கு வேற கோயிலில் எந்த பிரச்சனையும் இதுவும் கிடையாது. ஸோ அவரை மக்கள்கிட்ட இப்படி அவர் தவறாக பேசினதுக்கு முன்னு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ரொம்ப அவமானமாக பேசியிருக்கிறார். எப்படி வந்து கோயிலுக்குன்னு ஒரு நம்பிக்கையான வரவங்கள இவ்வளோ அவமானமாக பேசுறது தப்பு. இன்னொன்று எதுக்கு பண்ணியிருப்பார்னு இருக்கு. திமுக எப்பயுமே எல்லாத்துலேயும் ஒரு சூழ்ச்சி இல்லாமல் பண்ண மாட்டார். அங்க கிறிஸ்திய சமுதாயம் ஒரு 50% இருப்பாங்க. அவங்க ஓட்டு வரணுங்கிறதுக்கு கூட இதை வந்து அவர் தந்திரமா பண்ணியிருப்பாரு. இதை வன்மையா கண்டிக்கணும். அவர் கட்டாயம் பதவி விலகணும். அண்ணன் ராதாகிருஷ்ணன் சொன்னது கரெக்டா முற்றிலும் உண்மை. அவர் மிகுந்த சாமி பக்தி உள்ளவர். அவர் பதவி விலகணும் சொல்றது உண்மையாவே கட்டாயம் பண்ண வேண்டியது. இன்னொரு 6 மாசம் தான் இருக்கு. எவ்வளவு ஊழல் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளவு தவறுகள் பண்ணியிருக்காங்க கோயில் வச்சு. கோயிலை ஒழுங்கா பராமரிச்சா நமக்கு டாஸ்மாகே தேவையில்லைங்க. டாஸ்மாக் வருமானமே நமக்கு தேவை கிடையாது. ஏன்னா டாஸ்மாக் வந்து ஒரு மக்களை அழிக்கிற ஒரு சக்தி உள்ள ஒரு நிறுவனம். அதே இது கோயில் மக்களுக்கு ஒரு புண்ணியம் தர ஒரு ஆலயம். அங்க மக்கள் வந்து ஒரு மன அமைதிக்காகவும் தான் ஆரோக்கியமா இருக்கணும், தான் செழுமையா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற போற ஒரு கோயில்ல இந்த மாதிரி ஒரு தவறு பண்ணியிருக்கிறார். மிகவும் கண்டிக்கத்தக்கது. இது சூழ்ச்சி தான். கிறிஸ்துவ ஓட்டுகளை கண் வச்சு இது வேலை பார்த்திருக்கிறார். வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டும் தமிழகம்.